Taste the Daily. 2025 தொடக்கம் இப்படி இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு எண்ணம். இனிமேலாவது திமுக அரசாங்கம் பெண்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த புத்தாண்டுல பிறந்திருக்கா? நிச்சயமா இல்லை. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு முதல் நாள்லேயே பெண்கள் எல்லோருமே, தமிழகத்தில் உள்ள பெண்கள் எல்லோருமே ஒரு உறுதிமொழி எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த பெண்களுக்கு எதிரான, இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது. இதில் என்னென்னா, அரசு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லாமல் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு அவங்க முன்னால் வராங்க அப்படிங்கிற இடத்த எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட திமுக அரசை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நாம் இந்த 1ஆம் தேதி எடுத்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐயா அவர்கள் சொன்னாங்க, குற்றம் யார் செஞ்சிருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த 2022 போக்சோ வழக்குகள், ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன், போக்சோ வழக்குகள் மொத்தமாக 13,399 வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. அதில் எத்தனை வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கினாங்கன்னா 2033 வழக்குகளுக்கு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பார்த்துங்க, 13,000 2000க்கு தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த 2000லையும் எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா 524 பேருக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டது. அந்த குற்றம் எப்ப நடந்துச்சுன்னு கேளுங்க, அதை சொல்லுங்க சார். 22 அந்த குற்றம் எப்ப நடந்தது, எந்த அரசு காலத்துல நடந்தது சொல்லுவாங்க. நீங்க அவங்க பேசவே விடாம அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன பண்றது? சொல்ல மாட்டாங்க. அவங்க போக்சோ வழக்குகள் 8 ல இருந்து 9 மாதத்துக்குள்ள விசாரிக்கணும், தண்டனை வழங்கணும் தாங்க இருக்கு. ஐயா பேசும்போது குறுக்கிடாதீங்க தயவு செய்து. அதனால தான் நான் 22 எடுத்தேன். இன்னும் நான் 23 எடுத்திருக்கணும், 24 எல்லா கதையும் இருக்கு. மக்களுக்கு புரியறதுக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப 13,400 பேர்கிட்ட குற்றம் செய்த விசாரணைக்கு வரும்போது வெறும் 500 பேருக்கு கூட தண்டனை கிடைக்கல அப்படின்னா எப்படி இங்க பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும்? இதற்கு அரசு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அது குறித்து நாங்கெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இங்க நடந்த சம்பவங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த வருடம் முழுவதுமாக நடந்த பெண்களுக்கு எதிரான சம்பவங்களை 2 சகோதரிகளுமே எடுத்து வச்சாங்க. மிக கொடூரமான சம்பவங்கள். அந்த சிறுமி 10 வயது சிறுமிக்கு நடந்தது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி அவங்க பெற்றோர் போயிட்டு மருத்துவமனையில் சோதிக்கும் போது இது மாதிரி நடக்குதுன்னு அந்த காவல் நிலையத்தில் போலீஸ்காரவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கிறத எங்கேயுமே கொண்டு போய் நம்ம பேசக்கூட முடியாது, சொல்ல முடியாது, ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் இது. பெற்றோர் அடிச்சது, பெற்றோர் குற்றம், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க ஆறுதல் சொல்லல. அதே மாதிரி இன்னைக்கு சம்பவத்திலுமே அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெற்றோருக்கோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாகவோ நீங்க யாருமே எதுவுமே பேச மாட்டீங்க. ஏன் முதல்வர் பேசணும்னு கேட்டது எவ்வளவு மிக மோசமான கேள்வி. வேற எதற்கு முதல்வர் பேசுவாரு? விசாரணை நடக்கும்போது பேச மாட்டாருன்னா விசாரணை நடக்கும்போது ஒரே ஒரு குற்றவாளின்னு எப்படி நீங்க விசாரணைக்கு முன்னதாகவே நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தது என்ன காரணம்? எப்படி தெரியும் உங்களுக்கு ஒரே ஒரு குற்றவாளின்னு? யாரையும் மூடி மறைக்கிறதுக்காக யார் அந்த சாரணை இங்க எதிர்கட்சி பிரம்மாண்டமாக ஒரு மிக பிரம்மாண்டமா தமிழ்நாட்டுக்கே தெரிகிற வகையில இந்த யார் அந்த சாரை எடுத்துட்டு போனதை நான் மனதார பாராட்டுறேன். ஏன்னா இந்த பின்னணியில இருக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கறத கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த கிருஷ்ணகிரியில நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். NCC கேம்ப்னு சொல்லி கிட்டத்தட்ட 13 மாணவிகள் கிட்ட பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த குற்றவாளி சிவராமன் தற்கொலை செய்து கொண்டு செத்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த வழக்குக்கு பின்னாடி உள்ளவங்க இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு வராம முடிஞ்சிட்டு அவருடைய அப்பாவும் இறந்துட்டாரு, அவரும் இறந்துட்டாரு. அப்ப அந்த இடம் மாதிரியே எல்லா இடத்துலயுமே திமுக எப்படி செயல்படுதுன்னா, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய கட்சிக்காரங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல இருக்காங்க அப்படிங்கறத நான் ஊர்ஜிதமா சொல்றேன். நதியான்னு ஒரு பெண்ணு சென்னையில வளசரவாக்கத்துல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த பெண் என்ன பண்ணாங்க, ஏழை எளிய மாணவிகளை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தி விமானத்தில் அழைச்சிட்டு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு பல பேருக்கு கொண்டு போய் இரையாக்கி இருக்காங்க. இந்த கடந்த ஆண்டு நடந்த சம்பவங்களை அடுக்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியோ இந்த 10 நிமிடமோ போதாது, அதை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அரசு இதற்கு என்ன மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தீங்க? வெட்கக்கேடு. நீங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் CBIக்கு போகக்கூடாதுன்னு பாலியல் வழக்குக்கும் போய் சொல்றீங்க, கள்ளச்சாராய வழக்குக்கும் போய் சொல்றீங்க. மேல்முறையீடு, அதுதான் உங்க மேல்முறையீடு. உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படிங்க மக்கள் ஜீரணிச்சுக்கும்? ஏத்துக்கவே முடியல. எங்களால இதை சிந்தித்து கூட பார்க்க முடியல. அப்ப மக்களுக்காக உள்ள அரசாக இல்லாம முற்றிலுமாக உங்களுடைய எங்க காவல்துறை இன்வால்மெண்ட் இருந்திருக்கு எல்லா விஷயத்திலுமே. ஏன்னா இந்த பாலியல் வழக்குகள்ல காவல்துறையினரே ஈடுபட்ட வழக்குகள் நிறைய இருக்கு. தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்துல தலைமை காவலர் சுரேஷ் அப்படிங்கிறவர் வீட்டுல ஏறி குதிச்சு போதையில போயிட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. அவரும் என்ன சொல்லியிருக்காரு, என்ன எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, இங்க உள்ள ஒவ்வொருத்தனுக்குமே எனக்கு
பின்புலம் இருக்கு. அது ஞானசேகரன் உட்பட, சுரேஷ் உட்பட, மற்ற அதிகாரத்துல இருக்கவங்க உட்பட எல்லாருக்குமே அந்த தைரியம் ஏன் திமுக ஆட்சியில மட்டும் வருது? என்ன பின்புலம்னா என்னது? அது என்ன பின்புலம் இருக்கு? அந்த அரசியல் பின்புலம். இப்ப அந்த சிறுமி 10 வயது சிறுமி சொல்றமே, அந்த குற்றவாளிக்கு கூட அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால தான் அந்த பெற்றோர்களை தாக்கியிருக்காங்க. அதுதான் அங்க வேதனையா இருக்கு. அரசியல் பின்புலம்னா அவங்க சொல்வது போல அமைச்சருக்கோ யாருக்கோ எம்எல்ஏக்கோ யாருக்கோ ரொம்ப நெருக்கமான நபராகவும் அல்லது அவர்களுக்கே நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நீங்க எப்ப வந்து வெளிப்படையாக ஒரு போன் ரிசீவ் ஆயிருக்கு அது யாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாட்கள் எடுக்குதுன்னா நாங்க யார வேணாலும் சந்தேகப்படுவோம்ல. அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற இடத்துல நாங்க யாரை வைக்கிறது? யாரை வேணாலும் வைப்போம். அது அமைச்சராக இருக்கலாம், வேறு நபராக இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், யாராக இருக்கட்டும். எங்களுக்கு சந்தேகங்கிறது நிறைய வருது இல்ல. நீங்க அதற்கு முறையான விளக்கம் கொடுக்காததுனால தானே அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப காவல்துறையில உள்ள ஒரு போலீஸ்ல இருந்து எல்லாருமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்றீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா அந்த தீர்வை நோக்கி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்கள்ல மட்டும்தான் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் இயங்கிட்டு இருக்கு. நீங்க அமைச்சரா இருக்கவங்க ஒரு விளக்கம் கொடுக்கணும், பேசணும்னு சொன்னா அது பெண் அமைச்சர்கள் திமுக இருக்காங்களே அவர்கள் எல்லாம் எனக்கு உண்மையாகவே சொல்றேன் மிக வருத்தமாக இருக்கு. நீங்க பெண்களாக இருந்து பெண்களுக்கு ஆதரவாக இல்லைனாலும் பரவாயில்லைங்க, பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை நீங்க முன் வச்சு உங்க கட்சிக்காக பேசுறீங்கிறது மிக மிக வருத்தத்தோட நான் இங்க பதிவேற்றுறேன். உண்மையாக அவர்கள் பேசும்போது என்ன தோரணையில பேசுறாங்க? ஒரு பெண்ணே ஒரு 18-19 வயசு பெண்ணை ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதை பார்த்து நாங்க பயப்படாம, இதை பார்த்து அச்சமடையாம, இதை எதிர்த்து கடுமையான குரல் எழுப்பாம எல்லாரும் அமைதியா இருக்கணுமா? எதிர்கட்சி தலைவர் உட்பட அரசியல் ஆக்காதீங்கன்னு தான். இது வந்து எல்லாரும் அமைதியா இருக்கணுமா? பெண்கள் வந்து படிக்க விடாம நாம எல்லாம் தடுக்கிறோமா? போஸ்டர் ஒட்டி இருக்காங்க வீதிக்கு வீதி. எவ்வளவு மோசமான மனநிலை இது. நீங்க எனக்கு என்னன்னா பெண்களுடைய ஓட்டு இருக்கு இல்லையா, அதுதான் யார் அடுத்த ஆட்சிக்கு வரப்போறாங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் நிர்ணயிக்கக்கூடியது. கண்டிப்பா அப்படிப்பட்ட இவன் அந்த அளவுக்கு, ஏன்னா பெண்களுடைய வாக்காளர்கள் தான் அதிகமும் கூட. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரஷர்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் இருக்குன்னா அது அவங்க ஆட்சிக்கு தான் ஆபத்து. அதை கூட திமுக கண்டுக்க மாட்டாங்களா? அவங்க ஆட்சிக்கு ஆபத்து அப்படின்னுங்க, அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆட்சிக்கு வரணும்னு அவங்க நினைக்கல. அவங்க நினைக்கிறது எல்லாமே பொய் வாக்குறுதிகளையும் அல்லது இந்த நம்ம தான் பார்த்தோமே ஈரோடு தேர்தலில் பார்த்தோமே பல டெக்னிக் யூஸ் பண்ணி பல பரிசு பொருட்கள் ஆட்டு மந்தை மாதிரி மக்களை ஒரு இடத்துல போட்டு அடைக்கிறது, அவர்களை எப்படி வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்றது, இது மாதிரி வேறு மாதிரியான டெக்னிக்குகளை எல்லாம் பயன்படுத்தி தான் அவங்க வந்து வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒருவரா இருந்து நம்ம வரணும்னு நினைக்கல. ஏன்னா நல்ல பேர் எடுக்கணும் ஒரு இடத்துலயுமே நினைக்காததுதாங்க ஆதங்கமா இருக்கு. அது பேர் எடுக்கணும்னு நினைக்கிறதுங்கிற விளம்பரத்தை சொல்லி இந்த இது பண்றோம் அது பண்றோங்கிற டைட்டில் விளம்பரம் இது அப்பாவி மக்களை சென்றடையும் போது ஓஹோ அப்படிதானா அப்படின்னு ஏன்னா நிறைய ஊடகங்களை அவங்க வாங்கிக்கிறது ஒரு நல்லாட்சி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஒரு மோசமான செயலே கிடையாது. இன்னைக்கு விலைவாசி எப்படி இருக்குங்கிறத குடும்பம் நடத்தக்கூடிய எல்லா பெண்களுக்குமே தெரியும். நாம முன்பெல்லாம் எவ்வளவு இருந்தா நாம ஒரு மாதத்தை வந்து கடந்து போகலாம், இன்னைக்கு எவ்வளவு தேவைப்படுதுங்கிறது எல்லா பெண்களுக்கும் தெரியும். அப்ப உங்க தலையிலேயே வச்சு உங்களுக்கே எல்லாத்தையுமே உங்க மேல சுமைகளை எல்லாம் கொடுத்துட்டு உங்க மேல 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஏத்திட்டு அதுல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கும் பிரச்சனைகள் தான் இருந்துகிட்டு இருக்குங்கிறீங்க. ஒவ்வொரு பெண்ணும் பிரச்சனைனாங்க இன்னைக்கு பயம் அச்சம். இன்னைக்கு வெளியில போறதுக்கு 2025 என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நாங்க கேள்வி எழுப்புறோம். பள்ளிக்கூடத்துல நடக்குது, கல்லூரியில நடக்குது. இது வந்து அந்த ஆட்சியில் நடந்தது இந்த ஆட்சியில் நடந்த சம்பவங்கள்னா இந்த சம்பவங்களோட உங்களால ஒப்பிட முடியுமா? ஒருத்தர் எவ்வளவு தைரியம் எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தா இது மாதிரி பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் செய்வா. இது மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க எடுத்துக்காட்டா சொல்ல முடியுமா? அவர்கள் சொல்லக்கூடிய சம்பவங்களுடைய இடம் சூழ்நிலையை நீங்க ஆராய்ச்சி செய்து பாருங்க. அந்த இடம் வேறு, சூழ்நிலை வேறு, எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். எதுக்குமே யாருமே குறுக்கிடல. அதிமுக வந்து நிச்சயமாக குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிற இடத்துல நின்னாங்க. ஆனா நீங்க வெளியில வந்து பேச மாட்டீங்களா? திரு உதயநிதி அவர்கள் வந்து பேச மாட்டாரா? கனிமொழி அவர்கள் இத்தனை நாளா வாயை மூடிக்கிட்டே இருப்பாங்களா? வேற மாநிலத்துல நடக்கிறதுக்கெல்லாம் மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு அவ்வளவு நாடகங்களை நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழக பெண்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சு போயிட்டு நீங்க யாரு அப்படிங்கிற
விவரம் முழுமையாக தெரிஞ்சிட்டது. இதனுடைய இனிமேல் தான் விளைவுகளை இருக்கு. திமுக எப்படியெல்லாம் எதிர்கொள்ள போகுதுங்கிறத பத்தி இன்னும் விரிவாக கண்டிப்பா. பேசலாம். ராஜேஸ்வரி பிரியா, ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து வச்சிருக்க. பெண்களுக்கு இந்த 2025வது நல்ல ஆண்டாக இருக்குமா? கழுத்தா இருக்கிற தொல்லை தாங்க முடியலன்னு தான் சட்ட ஒழுங்கு பத்தி பேசணும். இவர் கழுத்தரிச்சு இங்க வைக்கிறேன்னு பேசுறாரு. ஆமா, நீங்க அன்னைக்கு தானே இருந்தீங்க. இருக்கட்டும். இல்ல சார், இப்ப இந்த மாதிரி பேசாதீங்க, வன்மமா பேசாதீங்க. அததான் சொல்ல எப்படி விரும்புறேன். வன்மமாகும்? என்னன்னா Challenge. கதிரானந்த் அவர்கள் இல்ல கதிரானந்த் அவர்கள் பெண்களை பார்த்து என்ன சொன்னாரு? பவுடர் அடிச்சிருக்கீங்களாமா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்களா, 1000 ரூபாய் வந்துச்சான்னு கேட்டதை நம்ம பார்த்தோம். இதுவே பெண்களை இழிவுபடுத்துவது. நாம அவர்கள் விட்டு பெண்ணை பார்த்து நம்மளால கேட்க முடியாது. என்னமா நல்ல ஏகபோகமா வாழ்றீங்க. இது மாதிரி அதாவது அதாவது கீழே இருக்காங்க பெண்கள் பொருளாதாரத்துல வீக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இல்ட்ரீட் பண்றது, அவங்களை இழிவுபடுத்துவது போல பேசினாங்க. அதே போல மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோமா, நீங்க நல்லா யார்கிட்ட வேணாலும் போன் பேசுங்க, ஊர் சுத்துங்க. இது போல பெண்களை முதல்ல இந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி நடத்துறீங்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்றாலே பொருளாக பார்க்கப்படுறதுதான் திமுக. இன்னைக்கு பெண்களுக்கு இந்த இவ்வளவு அவமதிப்புகள் போறவரிடமா உங்க கட்சியில உள்ள பெண்களே சொல்றாங்க, என்ன ஏறி மிதிச்சுட்டு போறாங்கன்னு சொல்ற அளவுக்கு உங்க கட்சிக்குள்ள உள்ள பெண்களே சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்க. அப்ப பெண்களை எல்லா விதத்திலையுமே உணர்வு பூர்வமாகவும் மனதளவிலையும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்குறதுலையும் எல்லா இடத்திலையுமே பாதிப்படைய செய்தது இந்த திமுக அரசு. இந்த திமுக அரசு வந்து 2025 திருந்துமான்னு நீங்க முதல்ல கேட்டீங்க. அவர்களுக்கு தங்களை திருத்திக் கொள்வதோ அல்லது உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதோ அவங்க அகராதியிலே கிடையாது. நன்றி. அதான் நான் இங்க சொல்றேன். நன்றி.